அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் மரண பயமும் மன்னரை வாழ்வும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, இந்த உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அத்துணை நபர்களும் தவறிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மனிதனே தவறில் ஈடுபடக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கி இருக்கின்றது. அதிலே மரணத்தை நாம் நினைவு கூறும் பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய தீங்குகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விரைவாக வெளியேறக்கூடியவர்களாக இருப்போம். அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் அதிகமாக மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ஸிக்ர ஹாதிஹிமில் லஸாத், மரணத்தை நினைவு கூறக்கூடியதை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள், மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஆசைகளிலிருந்து தகர்க்கக்கூடிய இந்த மரண சிந்தனை உங்களுக்கு அனைத்து வேளைகளிலும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை பற்றி அதிகம் யோசிப்பதை காட்டிலும் தன்னுடைய குடும்பங்களை பற்றி அதிகம் சிந்திப்பதை காட்டிலும் அவன் அதிகமாக மரணத்தை சிந்திக்க வேண்டும், மரணத்தை நினைவு கூற வேண்டும். அந்த மரணம்தான் இந்த உலகத்தினுடைய ஆசைகளை விட்டும் உங்களை தகர்த்து எடுக்கும். இந்த உலக வாழ்வில் பற்று இல்லாமல் உங்களை ஆக்கும். நாளை மறுமை நாளிலே வெற்றியாளர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த கருத்தை எடுத்து பார்த்தாலும் அதிலே இரு கருத்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு உணவை சாப்பிடுகின்றார் என்றால் அந்த உணவை நல்ல உணவு என்று சொல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள். கெட்ட உணவாக இது இருக்கின்றது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவாகவும் இருக்கின்றது என்பதையும் சொல்வார்கள். ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன்னு வச்சிங்களேன், அந்த டாக்டரை சொல்லுவாங்க, அவர் நல்ல டாக்டர், நல்லா பார்ப்பாரு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த டாக்டர் சரியில்லை அப்படின்பாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இரு கருத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம். ஆனால் இந்த மரணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் இரு கருத்து அதில் கிடையாது, ஒரே கருத்து தான். மரணம் என்பது அத்துணை நபர்களுக்கும் வந்தே தீரும். இதில் யாராச்சும் ரெண்டு கருத்து சொல்லுவாங்களா? இல்லைங்க, இவர் மௌத்தா போக மாட்டார், இவர் மரணிக்க மாட்டார், இவர் காலம் முழுக்க உயிரோடே தான் இருந்துகிட்டு இருப்பாரு என்கின்ற இரு கருத்து யாராச்சும் சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. கடவுள் இருக்கிறவங்களும் கடவுள் உண்டு என்கின்ற நம்பிக்கையில் இருப்பவர்களும் இந்த கருத்தை சொல்வார்கள். கடவுளே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த கருத்தை சொல்வார்கள். உலக மக்கள் அத்துணை நபர்களும் யோகபித்து ஒரு கருத்தை சொல்வார்கள் என்றால் மரணம் என்பது அத்துணை நபர்களுக்கும் வந்தே தீரும். மரணம் வரக்கூடாதுன்னா அவர் இந்த உலகத்தில் பிறந்திருக்க கூடாது. அதுதான் உண்மை நிதர்சனம். உலகத்தில் ஒருவர் பிறந்து விட்டாரையானால்
இந்த உலகத்தில் பிறந்த அத்துணை மனிதர்களும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் கண்டிப்பாக மரணத்தை அவர் சந்தித்தே தீர்வார். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம அத்துணை நபர்களுக்கும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நானோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களோ நிச்சயமாக மரணம் என்பது அடைந்தே தீரும் என்பதை உறுதியாக நாம நம்புகின்றோம். அப்படி உறுதியாக நம்பக்கூடிய நாம் தான் அதிலே அலட்சியமானவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். வாய் வழியில நம்ம சொல்லிடுவோம், ஆனா உள்ள அளவுல நம்ம மறுக்கிறோம். நமக்கு மரணம் வருமா அப்படின்னு கேட்டா வாய் வழியில ஆமா கண்டிப்பா மரணம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா உள்ள அளவுல என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இப்ப மரணம் வராது என்று நினைக்கிறோம். நம்முடைய உள்ள என்னன்னா நமக்கு மரணம் வரும், ஆனா இப்ப வராது, சில காலங்கள் ஆகும். நான் தள்ளாத வயதை அடைந்து என்னுடைய தலைமுடிகள் நரைத்து என்னுடைய தோல் ரோமங்கள் சுருங்கி முதுகில கூன் விழுந்து நடக்க முடியாதவனாக, மற்றவர்களிடத்தில் சகஜமாக பேச முடியாதவனாக, தெளிவற்ற பேச்சுடையவனாக நான் வயோதிக பருவத்தை அடைந்ததற்கு பிறகுதான் மரணிப்பேன் என்கின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்தி சொல்ல மாட்டோம். நம்ம யாருமே அதை வெளிப்படுத்த மாட்டோம், வெளிப்படுத்தி அந்த உண்மையை ஒத்துக்க மாட்டோம். ஆனால் உண்மையான நிதர்சனம் என்னன்னா உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் நமக்கு மரணம் வரும், ஆனால் அந்த மரணம் இப்போ நமக்கு வராது என்கின்ற எண்ணம் உடையவர்களாகத்தான் இருக்கின்றோம். வெறும் வாய் வார்த்தையில் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பது போன்று சிலர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நம்ம நீண்ட காலம் வாழணும். எனக்கு இப்போ வயசு 30 ஆகுது, 40 ஆகுது, இன்னும் நான் 40 வருஷம் இருப்பேன், இன்னும் நான் 50 வருஷம் இருப்பேன், நான் 90 வயசுல தான் மௌத்தா போவேன், 100 வயதில் தான் மௌத்தா போவேன், மரணித்து போவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி உள்ளத்தில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நீண்ட ஆயுள் என்பது உண்மையா? நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நீண்ட நாள் உயிரோட வாழ்வோம்னு நினைக்கிறோம்ல. உண்மையிலே நம்ம 90 வயது வாழ்வதாக இருந்தாலும் அல்லது 95 வயது 100 வயது நான் வாழக்கூடியவரை நீங்கள் எடுத்துங்க. ஒருவர் 100 வயசு வரையும் வாழ்றாரு. அந்த 100 வயசுங்கிறது நீண்ட வயதா? உண்மையிலே அது நீண்ட வயது கிடையாது, நீண்ட ஆயுள் காலம் கிடையாது. குறுகிய ஆயுள் காலம் தான் இந்த 90 வயது என்பது 100 வயது என்பதெல்லாம். நம்ம இந்த வயதுக்குள்ள இருந்துக்கிட்டு பேசுறனால இதை நீண்ட ஒரு வயதாக நினைத்துக் கொள்கின்றோம். நீண்ட ஆயுள் காலம் நமக்கு இருக்கின்றது என்று விளங்கி கொண்டு இருக்கின்றோம். அந்த வயதிலிருந்து நம்ம வெளியே வந்து பாருங்களேன், அப்ப நமக்கு புரியும் நமக்கு வாழ்நாள் அதிகமா இருக்குதா அல்லது ரொம்ப ரொம்ப சொற்பமா இருக்குதா என்பது நம்ம அந்த வாழ்நாளிலிருந்து வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும். உதாரணத்துக்கு எடுத்துங்க, இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நம்மில் பலர்கள் பள்ளிக்கூடத்தில் பாடம் பயின்றிருப்போம், கல்லூரியில் பாடம் பயின்றிருப்போம். நன்றாக யோசிச்சு பாருங்க, நான் இப்பதான் படிச்சு முடிச்ச மாதிரி தெரியும், ஏன்னா இப்பதான் கல்லூரி படிப்பை நிவர்த்தி செஞ்ச மாதிரி தெரியும், இப்பதான் எனக்கு கல்யாணமான மாதிரி இருக்கும், இப்பதான் எனக்கு குழந்தை பெற்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னுடைய வயது 40 தாண்டி விட்டது, என்னுடைய வயது 45 அடைந்து விட்டது, 50 வயதை அடைந்து விட்டேன். நம்மள பல பேர் யோசிப்போம், ஒவ்வொரு வருஷம் வந்தோடனே எனக்கு வயசு அதிகமாகிடுச்சு, எனக்கு வயசு கூடிடுச்சு, இப்போதானே நான் ஸ்கூல் படித்த மாதிரி இருக்கு, இப்போதானே நான் காலேஜ் படித்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 30 வயசு ஆயிடுச்சு, அதுக்குள்ள 40 வயசு ஆயிடுச்சு என்று நம்மில் பலர் நிறைய நேரம் யோசிச்சிருக்கிறோமா இல்லையா? நிறைய நேரம் சிந்திச்சிருக்கிறோமா இல்லையா? முதுமையில உட்கார்ந்து இருப்பாங்களே, அந்த முதுமையுடையவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவரே என்ன சொல்லுவாரு? நான் இப்பதான் ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சு முடிச்ச மாதிரி இருக்குது அவரும் சொல்லுவார். ஏன்னா நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது. நம்மளை எத்தனை பேர் சொல்லுவோம், இப்போ ரமலான் வரப்போகுதுங்க அப்படின்டா, ரமலான் வரப்போதா என்னங்க சொல்றீங்க, இப்போதானங்க ரமலான் போனிச்சு அப்படின்னு சொல்லுவோம். நாட்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கின்றது. நமக்கு நீண்ட ஆயுள் காலம் என்பதே கிடையாது.
குறைந்த ஆயுட்காலம்தான். நிச்சயமாக அந்த ஆயுட்காலத்தில் என்றாவது ஒரு நாள் நாம மரணித்தே தீருவோம். அந்த மரணம் நம்மை சந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்கின்றான், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். எதை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ, நம்மள எல்லாருமே மரணத்தை பார்த்து விரண்டு ஓடுறோம். மரணம் நமக்கு இப்போ வந்துடக்கூடாது அப்படின்னு மரணத்தை பார்த்து விரண்டு ஓடுவோம், அப்படிதானே? நியூஸ் பேப்பரில் நாளிதழில் ஒரு ஆக்சிடென்ட் செய்தியை படித்தேன்னு வச்சிங்க, ஒரு விபத்து செய்தியை படிக்கிறேன்னு வச்சிங்க. இந்த பஸ்ஸில் போனவர் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்தார். இரு பஸ்ஸுகள் மோதி, இரு பேருந்துகள் மோதி, ஜன்னல் ஓரத்தில் இருப்பவர் தலை நசுங்கி இறந்து போனார், மரணித்து போனார் அப்படிங்கிற செய்தியை பார்த்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும்? ஆஹா, ஒரு வாரத்துக்கு பஸ்ஸில் ஏறக்கூடாதுப்பா, அப்படியே பஸ்ஸில் ஏறினாலும் ஜன்னல் சீட்டை பிடிக்க கூடாதுப்பா. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். மரணத்தை பார்த்து விரண்டு ஓடுறீங்களே, மரணம் நமக்கு அடைஞ்சிடவ கூடாது அப்படி நீங்க நினைக்கிறீங்களே, ஃபஇன்னஹு முலாக்கிக்கும், மரணம் உங்களை சந்தித்தே தீரும். உங்களுக்கு நீங்க மரணத்தை பார்த்து விரண்டு ஓடுறீங்க, மரணத்தை பார்த்து நீங்க விரண்டு ஓடுறீங்க, உங்களுக்கு பின்னால் அந்த மரணம் துரத்தி கொண்டு வரவில்லை. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் வாசகத்தை. நம்ம விரண்டு ஓடுறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வருதுன்னு தானே அர்த்தம். ஆனா அல்லாஹ் இங்க எப்படி சொல்றான்? நீங்க விரண்டு ஓடுறீங்க, உங்களை துரத்தி கொண்டு மரணம் வந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லல. நீ விரண்டு ஓடிட்டு இருக்கிற, உனக்கு எதிர்புறமாக மரணம் வந்து உன்னை பிடிக்கும். மரணம் உன் கண்ணுக்கு முன்னாடி உனக்கு எதிர்த்தாப்புல வரும்பா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், நஹ்னு கதர்னா பைனகுமுல் மௌத வமா நஹ்னு பிமஸ்பூகின். மரணத்தை நாம் விதியாக்கி விட்டால் நம்மை வெல்பவர் யாரும் கிடையாது. இந்த நேரத்தில் உமக்கு மரணம் வர வேண்டும் என்று விதித்து விட்டால் அந்த நேரத்தில் மரணம் வரும். ஃபஇதா ஜா அஜலுஹும், அவர்களுடைய அந்த மரண நேரம் வந்துவிட்டால் லா யஸ்தகிரூன ஸாஆ வலா யஸ்தக்திமூன், சிறிது நேரம் கூட பிந்தப்படவும் மாட்டார்கள், முந்தப்படவும் மாட்டார்கள். ரப்புல் ஆலமீனுடைய வாசகத்தை நன்றாக கவனிக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, மரண நேரம் உங்களுக்கு வந்துடுச்சா, சிறிது நேரம் கூட பிந்தப்பட மாட்டீங்க, முந்தப்பட மாட்டீங்க. நம்ம வாசகத்தை அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, பெரியது சிறியதுன்னு சொல்லுவோம், அப்படித்தானே சொல்லுவோம். சிறியது பெரியதுன்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்லும் பொழுது பெரியவர் சிறியவர், பெரியது சிறியது, முன்னாள் பின்னால் அப்படிதான் சொல்லுவோம். பின்னால் முன்னால் சொல்ல மாட்டோம். அந்த வாசக அமைப்பு தப்பு. முன்னாள் பின்னால் தான் சரி. அல்லாஹ் இங்க என்ன சொல்றானா, உங்களுக்கு மரண வேலை வந்தால், அந்த தருவாய் வந்து விட்டால், லா யஸ்தகிரூன ஸாஆ வலா யஸ்தக்திமூன், சிறிது நேரம் பிந்தப்படவும் மாட்டீங்க, முந்தப்படவும் மாட்டீங்க. பின்னால முதல்ல சொல்றான், முன்னால பின்னால சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்? மரணம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், எல்லா ஆத்மாவும் என்னமா நினைக்கும்? இறைவா கொஞ்சம் அவகாசம் கொடு இறைவா, இறைவா கொஞ்ச நாள் என்ன பின்னால் ஆக்கி இறைவா, கொஞ்ச நாள் எனக்கு அவகாசத்தை ஏற்படுத்தி இறைவா, சிறிது நாள் வாழ வேண்டும், எனக்கு ஆசையா இருக்குது, வாழ்வாதாரத்தை எனக்கு ஏற்படுத்தி இறைவா, வாழ்க்கையை கொடு இறைவா என்ற அத்துணை ஆத்துமாவும் மலக்குல் மௌத்தை பார்த்ததற்கு பிறகு கதரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நீ மலக்குல் மௌத்தை பார்த்துட்டனா, உன் கண்ணுக்கு முன்னாடி மலக்கு வந்து நின்றுட்டாங்கன்னா சிறிது நேரம் கூட பிந்த மாட்டீங்க, சிறிது நேரம் கூட முந்தப்படவும் மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி இருக்கின்றான். இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க, மரணத்தை பார்த்துட்டு நீங்க உறுதிமிக்க கோட்டையில இருந்தாலும், ஐனமா தக்கூனு யுத்ரிகுமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, உறுதிமிக்க கோட்டையில நீங்கள் போய் ஒளிந்து கொண்டாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். இப்போ இந்த மரணத்திலிருந்து யாரும் வெல்ல முடியாது. அதே போல நாம் எந்த இடத்துல மரணிப்போம் என்பதும் தெரியாது. இன்னைக்கு இந்த வெளியூர்லேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க சில பேர், நானும் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன். நான் அல்லாஹ் எனக்கு விதியாக்கியிருந்தா இந்த இடத்துல மௌத்தா போயிடுவேன். நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களே, நம்மளை சில பேர் நினச்சிருப்பேன் நான் வீட்டிலேயே மௌத்தா போயிடணுண்டு. கூட்டத்தில் உட்காந்துருப்பீங்க, அல்லாஹ் அப்படி நானா ஒரு ஹார்ட் அட்டாக்,
இங்கேயே மரணம் தான் எழுதிடும். எந்த இடத்தில் யார் எப்போது மரணிப்பார் என்றே தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத், எந்த ஆத்துமாவும் எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதை அறியாது. உஹது யுத்த காலத்தில் முஸ்லிம்கள் சிலர்கள் கொல்லப்படுறாங்க. அப்ப நயவஞ்சகர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, எதுக்குப்பா போர்ல போய் கலந்துக்கணும், போர்ல கலந்துக்காம இருந்தா உயிரோட இருந்திருப்பாங்களே, மா குத்திலாம் ஆகுனா இங்க நம்முடைய வீடுகள்லே இருந்துட்டா, போருக்கு போகாம இருந்துட்டா நாம கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று நயவஞ்சகர்கள் பேசினார்கள். அப்பொழுது அல்லாஹ் நபியை பார்த்து நயவஞ்சகர்களிடத்தில் சொல்ல சொன்னான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லவ் குன்தும் ஃபீ புயூதிக்கும், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே இருந்தால், ல பரஸல்லதீன குதிப அலைஹிமுல் கத்ல் இலா மலாஜிஹிம், உங்களுக்கு அல்லாஹ் எங்க மரணம் எழுதப்பட வேண்டும் என்று விதியாக்கி விட்டானோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த இடத்துல உங்களுக்கு மரணத்தை நிகழ்த்துவான். நீங்க எங்க மரணிக்க வேண்டும் என்பதை அவன் தான் முடிவு செய்வான். நிறைய பேர் நினைச்சுப்போம், இங்கிருந்து வெளியே போயிடக்கூடாது, வெளியே போயிட்டா மரணிச்சிடுவோம். எந்த இடத்தில் இருந்தாலும் மரணம் விதியாக்கப்பட்டு விட்டது என்றால் நிச்சயம் மரணித்து விடுவோம். இப்ப மரண தருவாய் மலக்குமார்கள் வரக்கூடிய வேலை, ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் இருப்பார்கள், ஒவ்வொருத்தவருக்குமே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹ் லிகாஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ அவரை அல்லாஹ்வும் சந்திக்க ஆசைப்படுகின்றான். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கின்றாரோ அவரை அல்லாஹ்வும் சந்திக்க வெறுக்கின்றான். நம்மள்ட்ட கேட்போமே, நீங்க அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்னமா சொல்லுவோம், என்னங்க பா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமா, அது என்ன பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா, அல்லாஹ்வை நான் சந்திக்க தான் ஆசைப்படுறேன், அல்லாஹ்வை பார்க்கணும் ஆசை இருக்காதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாய் உங்களுக்கு மரணம் அல்லாஹ்வை சந்திக்கணும் ஆசைப்படுறீங்களே, மரணம் இப்பயே வந்துடுச்சுன்னா இப்போ வேணாம், ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்தா ஓகே அப்படின்போம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அல்லாஹ்வை சந்திக்க ஆசை இருக்கான், ஆனா இப்ப மரணிச்சிட வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும். இப்ப மரணம் நம்மை வந்து அடைந்து விடக் கூடாது என்கின்ற எல்லா எண்ணமும் இருக்கும். இதை நபித்தோழர்கள் ஆயிஷா அம்மா இந்த செய்தியை சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் யாரு தான் மரணத்தை விரும்புவார்? எல்லாரும் மரணத்தை வெறுக்க தானே செய்கிறாங்க. உண்மையை உடைச்சி கேட்குறாங்க. ஆயிஷா அம்மா உண்மையை உடைச்சி கேட்குறாங்க, நம்மள யார் மரணத்தை விரும்புவார்? மரணத்தை எல்லாரும் வெறுக்க தானே செய்வாங்க. ஆனால் இந்த இடத்துல யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ் சந்திக்க விரும்புகின்றான், யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கின்றாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க வெறுக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றதே அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது சீக்கிரம் நமக்கு மரணம் வரும் என்கின்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சீக்கிரம் மரணம் வரணும், சீக்கிரம் அல்லாஹ்வை இப்ப சந்திக்கணும் என்கின்ற அர்த்தத்தில் சொல்லலை. ஒவ்வொருவருக்கும் உயிர் பிரிய தருணம் இருக்கும்ல, அப்படி வானவர் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வலாக்கின் இதா சஹஸல் பஸர் வ ஹஸ்ரஜ ஸத்ர் வக்ஷார் ஜில்த் ஜன்னத்தில் அசாபியா, பார்வைகள் நிலை குத்தி நெஞ்சுகள்லாம் படப்பட என்று துடித்து உடம்பில் உள்ள முடிகள் எல்லாம் சிலிர்த்து போய் உங்களுடைய கை விரல்களும் உங்களுடைய கால் விரல்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளக்கூடிய அந்த மரண வேளையில ஒருவர் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவார். மலக்குமாரை பார்த்த உடனே, நமக்குரிய மலக்குமார் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரை பார்த்த உடனே
நமக்கு மரணம் வந்துருச்சு, இனி நம்ம ஓடி ஒளிய வேணாம், இனி நான் அல்லாஹ்வை சந்திக்க போகின்றேன் என்கின்ற ஆசை கொள்வார். அந்த ஆசை உடையவராக நாம இருக்கணும். நமக்கு எப்போ மரணம் விதியாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்தில் நமக்கு மரணத்தை கண்ணு முன்னாடி பார்த்த உடனே அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம் என்கின்ற ஆசை உடையவர்களாக நாம் ஆகணும். இந்த உலகத்தில் நல்லடியார்களாக வாழ்ந்தால்தான் அந்த நிலை ஏற்படும். மனமோன போக்கில் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், என் மனம் சொல்ற அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் என்று யார் வாழ்றாங்களோ அவர் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்க ஆரம்பிப்பார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சில நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், எங்களுக்கு குரானை ஓதுறதுக்கும் குரான் வசனங்களை மனப்பாடம் பண்ணுறதுக்கும் சில ஆட்களை அனுப்பி விடுங்க அப்படிங்கும் பொழுது 70 பேர் கொண்ட ஒரு குழு குரானை மனப்பாடம் செஞ்சிருந்த, அந்த நேரத்தில் குரானை மனப்பாடம் செஞ்சிருந்த 70 நபித்தோழர்களை அவங்களுடைய ஊருக்கு அனுப்பி விடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முதுகில் குற்றப்படுகின்றார்கள். அந்த 70 நபர்களும் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதில் ஹராம் இப்னு மில்ஹான் என்ற ஒரு நபித்தோழர். கூட்டிட்டு போகும் பொழுது தெரிஞ்சிருது இவர்கள் நயவஞ்சகர்கள் நம்மை கொலை செய்ய போகின்றார்கள் என்று தெரிந்த உடனே அதை உணர்ந்த தருணத்திலேயே ஈட்டியால் அவருடைய முதுகுல சொருகப்படுகின்றது. நெஞ்சி பகுதியிலிருந்து ரத்தம் பீரிட்டு அடிக்கின்றது. மரணத்தை கண் முன்னாடி பார்க்கிறாரு. அப்படி பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவனின் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், நான் வெற்றி பெற்று விட்டேன். அல்லாஹ்வுடைய சந்திப்பை அவர் அங்கே சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த நிலையில நாம இருக்கணும். ஒரு காலத்திலேயும் கெட்ட அடியார்களாக அந்த மலக்குமார்களுக்கு முன்னாடி நம்ம வந்து நின்று விடவே கூடாது. உயிரை கைப்பற்ற வேளையில நல்லவராக இருந்தால் மலக்குமார்கள் வருவார்கள். அல்லதீன யதவஃபாஹும் மலாயிகத்து தய்யிபீன் யகூலுன ஸலாமுன் அலைக்கும். நல்லவர்களிடத்தில் வானவர்கள் வருவார்கள். வந்த உடனே அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும், உங்களுடைய உயிரை நீங்களே வெளியேற்றுங்கள். வெளியேற்றுவாங்க, சந்தோஷமாக வெளியேற்றுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வை பார்க்க போகிறோம், நல்லடியார்கள், அல்லாஹ்வை பார்க்க போகிறோம், சந்தோஷமாக உயிரை வெளியேற்றுவார்கள். வெளியேற்றுற உடனே மலக்குமார்கள் எப்படி வருவாங்கன்னா, ஒரு பெருங்கூட்டம் வரும். அந்த நல்லடியார் கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் மலக்குமார்கள் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அதில் ஒருத்தவர் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர், அவருக்கு நியமிக்கப்பட்ட வானவர். அப்படியே சொர்க்கத்திலான நறுமணம் தடவிய ஒரு போர்வை, உயிர் வெளியேறின உடனே அந்த போர்வையில் அந்த ரூகை வச்சு அப்படியே வானத்தில் கொண்டு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வானவர்கள் எல்லாம், யாருடைய ஆத்மா இது, யாருடைய ஆத்மா இது, இவ்வளவு நறுமணம் கமல்கின்றது, அப்படியே கேட்டுக்கிட்டு இன்னாருடைய மகன் இன்னார். இந்த உலகத்தில் நல்லடியாராக வாழ்ந்திருந்தா நம்முடைய தகப்பனார் பெயரை சொல்லி நம்முடைய பேர் சொல்லப்படும், இன்னாருடைய மகன் இன்னார், அதான் வாசம் கமல்கின்றார். அப்படியே கொண்டு போக முடியும். முதல் வானத்துக்கு கொண்டு போனோடனே அங்கே உள்ள வானவர்கள் கேட்பாங்க, இவ்வளவு நறுமணமாக இருக்கிறாரே, யார் இவர்? இந்த நல்ல ஆத்துமா, இன்னாருடைய மகன் இன்னார். அவருக்கு முதல் வானம் திறக்கப்படும். அதே போல் 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், 5வது வானம், 6வது வானம், 7வது வானம், அங்கே இருக்கக்கூடிய இல்லியன் என்கின்ற அந்த ஏட்டில் இவருடைய பெயர் பதிவு செய்யப்படும். அடுத்து அவருடைய உயிரை அவருடைய உடலிலே செலுத்தப்படும். உடலிலே உயிரை செலுத்தப்படும்னா அது இன்னொரு உலகம், சரிங்களா? மன்னரைக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு உயிரை அங்கே செலுத்துருவாங்க, நம்ம மண்ணை மூணதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. அது இன்னொரு உலகம். அங்கெல்லாம் நல்ல ஆத்மாவோ கெட்ட ஆத்மா, நல்ல ஆத்மா சந்தோஷமாக இருப்பாங்க, கெட்ட உயிர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதே வேளையில் கெட்டவர்களுக்கு கடுமையான தோற்றமுடைய வானவர்கள் வருவார்கள். வந்து அவர்களுடைய உயிரை வெளியேற்ற சொல்லுவாங்க. கெட்டவர்களுடைய உயிரை, அல்லாஹ்வுடைய சந்திப்பை மறுக்கக்கூடிய வெறுக்கக்கூடிய அந்த கெட்ட ஆத்மா வெளியேற்ற மாட்டேன் என்று சொல்லும். உடனே அந்த மலக்குமார்கள் எதிரிபூன உஜுகவும் அதுபாரகும், அவர்களுடைய முதுகிலையும் பித்தட்டுகளிலேயும்
கடுமையாக அடி அடி என்று அடிப்பார்கள். வேதனை தாங்க முடியாத அந்த உடல் அலற ஆரம்பிக்கும். அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், வதூக்கு அதாபல் ஹரீக், இழிவடைந்த வேதனையை நீ சுவை. கடுமையாக அடித்து அவருடைய உடம்பிலிருந்து உயிரை பிடுங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொன்னாங்க, கம்பளி போர்வையை தண்ணீரில் நனைத்து அதனுடைய நூலை பிடுங்கி எடுப்பதற்கு எவ்வளவு கடினமாக இருக்குமோ அதே போன்ற கடினமாக அவர்களை அடி அடி என்று அடித்து அவருடைய கெட்ட ஆத்மாவுடைய உயிரை பிடுங்கி எடுப்பார்கள். வேதனை கடுமையான வேதனையாக இருக்கும். அதை துர்நாற்றமுடைய ஒரு போர்வையில வைத்து வானத்திற்கு கொண்டு போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வானவர்கள்லாம் எவ்வளவு கேவலமா நாடுறானே, யார் இவன் என்று கேட்கும் பொழுது, இந்த உலகத்திலே அயோக்கியனா வாழ்ந்த கேடு கட்டவன் இவன், மார்க்கத்தை பின்பற்றல, மன இச்சையை பின்பற்றினா, மனம் போன போக்கில் வாழ்ந்தா, தொழுகையில ஈடுபடல, வணக்க வழிபாடுகளை ஆர்வம் காட்டல, அப்படிப்பட்டவன் அதான் நாடுறான். துர்நாற்றம் வீசுது. வானத்தை கூட்டுட்டு போனோன்னே வானத்தை திறக்க சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி அயோக்கியனுக்கு வானம் திறக்கப்படாது. சிஜ்ஜின் என்கின்ற ஏடு கீழே வரும். அவனுடைய பெயரை பதிவு பண்ணப்பட்டு மண்ணறையில் இருக்கக்கூடிய உடலிலே செலுத்தப்படும் அவனுடைய உயிரை. நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே மண்ணறையில் வைத்த உடனேயே அந்த கபரு ஒரு நெருக்கு நெருக்கும். வலது விழா எலும்பு இடது விழா எலும்பு ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி கொள்ளும். அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம அத்துணை நபர்களும் அந்த வேதனையை அனுபவிப்போம். நல்லவர்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் உடனே விலகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் இப்னு முஆத் அவர்களை அடக்கம் செஞ்ச உடனே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றார்கள். சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அல்லாஹ் அக்பர் சொல்றீங்க என்று கேட்கும் பொழுது, இந்த சஅத் இப்னு முஆதை கபர் ஒரு நெருக்கு நெருக்கியது, அதனால் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னேன், கபர் உடனே விலகிவிட்டது. ஒருவரை மண்ணறையில் வைத்ததற்கு பிறகு கபர் நெருக்கக்கூடாது என்று அல்லாஹ் விதியாக்கியிருந்தால் அதற்கு மிகவும் தகுதி படைத்தவர் இந்த சஅத் இப்னு முஆத் தான். இந்த சஅதை கூட இந்த கபர் விட்டு வைக்கவில்லை, ஒரு நெருக்கு நெருக்கியது. நல்லவர்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் அந்த வேதனையிலிருந்து உடனே நிவாரணம் பெறுவோம். விலகின உடனே வலி தெரியாது, நெருக்கும் போது மட்டும்தான் வலி. நல்லவர்களுக்கு உடனே விலகிடும், உடனே நிவாரணம், வலியும் போயிடும். கெட்டவர்களுக்கு நெருக்கியதாகவே இருக்கும். மறுமை நாள் வரைக்கும் அந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். அலறுவார், வெளி தாங்க முடியல, மன்னரை விலகி போயிட வேண்டும் என்று கதறுவார். ஆனால் அந்த கதறல் யாரு காதிலையும் விழாது. நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் ஒரே மாதிரியான கேள்வி நல்லவர்களிடத்தில் கேட்கப்படும். மர்ரப்புக், உம்முடைய இறைவன் யார்? ரப்பி அல்லாஹ். நல்லவர்கள் சொல்வார்கள், என்னுடைய இறைவன் அல்லாஹ். மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன? தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். மன் நபியுக், உங்களுடைய நபி யார்? என்னுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வானவர்கள் கேட்பார்கள், அல்லாஹ் தான் கடவுள் என்றும், முகமது நபி தான் மார்க்கம், முகமது நபி தான் உங்களுடைய தூதர் என்றும், இஸ்லாம் தான் உங்களுடைய மார்க்கம் என்று சொல்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் பார்த்துருக்கீங்களா? அப்போ எப்படி அல்லாஹ் தான் கடவுள் என்று சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நல்லடியார்கள் சொல்வார்கள், கரஅத்து கிதாப் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன், ஆமன்து பிஹி, அதை நம்பிக்கை கொண்டேன், சத்தக்து, அதை உண்மைப்படுத்தினேன். அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டதால் எனக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரிந்தது, இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சது, ரசூல்லா யார் என்று எனக்கு புரிந்தது என்று அவர் சொல்லுவார். உடனே வானத்திலிருந்து ஒரு சப்தம் வரும், என்னுடைய அடியான் உண்மைப்படுத்தி விட்டார். அல்பிசுஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து ஆடையை அவருக்கு அனுபவியுங்கள், சொர்க்கத்திலிருந்து வந்த செருப்பை அவருக்கு அணிவியுங்கள், விரிப்பை அவருக்கு விரியுங்கள், நிம்மதியாக உறங்க வையுங்கள். சந்தோஷமாக உறங்க ஆரம்பிச்சிடுவார். அந்த நிலையில் நம்ம வரணும். அதே கெட்ட அடியார்களுக்கு அதே கேள்வி கேட்கப்படும், உங்களுடைய இறைவன் யார்? மர்ரப்புக், உன்னுடைய இறைவன் யார்? ஆஹா லாதிரி, எனக்கு தெரியலை. கெட்டடியான்னு சொல்லுவான். இங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க, எல்லாம் அல்லாஹ் தான் கடவுள்னு கேட்டிருப்பாங்க, ரசூல்லா தான் தூதர்னு கேட்டிருப்பாங்க, இஸ்லாம் தான் மார்க்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் மனம் போன போக்கில் வாழ்க்கையை அமைச்சிருப்பாங்கள, தொழுதிருக்க மாட்டாங்க,
வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. ஃபஜர் நேரத்தில் ஆழ்ந்த கனவு கண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஃபஜர் நேரத்தில் தான் ஒரு இருக்கும், அப்படியே தூக்கம் சொக்கும், அப்படிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது, பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாமல் திணற ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா லாதிரி, எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுக்கப்படும், கதற ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் அலறக்கூடிய அந்த அலறலை மனிதர் கேட்டால் மயக்கம் போட்டு விழுந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஏராளமாக இந்த மன்னரை பற்றியும் மரண தருவாயை பற்றியும் மறுமையை பற்றியும் அவ்வளவு செய்திகளை, திடுக்கிடும் செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம எந்த நிலையிலையும் வணக்க வழிபாடுகளில் அலட்சியம் காட்டிடாம நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கு இந்த உலகத்தில் வணக்க வழிபாடுகள் உடையவர்களாக நன்மையை கொள்ளடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் வெற்றி பெற முடியும். அது இல்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். மன்னரையிலையும் மரண நேரத்திலேயும் மன்னரையிலையும் மறுமையிலையும் வெற்றியாளர்களாக ஒளிமயமிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிவர்த்தி செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.